ரொம்ப நன்றிப்பா. ஓகே சார். சார் அடுத்து எங்கனாலும் நம்மளே கொடுங்க சார். கண்டிப்பாப்பா. ஓகே சார். இது என்ன கவரு? சார் 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 சொல்லு தங்கச்சிமா. அண்ணே, காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு நாளைக்கு தான் லாஸ்ட் டே. நீ கூட கொடுக்குறேன்னு சொன்னலண்ணே. ஃபீஸ் கட்டலன்னா அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாதுண்ணா. சரிம்மா, நான் இப்படியே ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். அண்ணா, எப்போ வந்த? சத்தமே இல்லாம உட்காந்துட்டு இருக்க. இப்போதாம்மா வந்தேன். காலேஜ் ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் கேட்டிருந்தில்ல, இந்தாம்மா. எப்படின்னு நேத்து தான் கேட்டேன். ஒரே நைட்ல இவ்ளோ பணம்? நீ முழிக்கிறது பார்த்தா இது தப்பான பணமா? இல்லைம்மா, திருச்செந்தூருக்கு சவாரி போயிருந்தல, அப்போ காரில் வந்தவங்க மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ கால் பண்ண எனக்கு என்ன பண்ணனே தெரில, அதான் ஆபத்துக்கு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டேம்மா. பைத்தியமானா நீ? திருச்செந்தூர்ல ஏதாவது பொருள் தொலைஞ்சா அது உடனே கிடைக்கும்னு மக்களோட நம்பிக்கை. ஆனா நீ இப்படி பண்ணிட்டியே. இந்த காசை வச்சு படிச்சா எனக்கு என்ன மரியாதை? ஒழுங்கா போய் அவங்க கிட்டே குடுனா. ஹலோ சார், நேற்று திருச்செந்தூருக்கு ட்ராப் பண்ண வந்திருந்தேன்ல, நீங்கள் கார்லேயே உங்கள் பணத்தை விட்டுட்டு போயிட்டீங்க சார். நாளைக்கு என் ஃப்ரெண்டு திருச்செந்தூர் தான் வரான், அவங்ககிட்ட கொடுத்துட வாங்கிக்கிறீங்களா? தம்பி, என் பொண்ணு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சிருந்த காசுப்பா. தொலைஞ்சிருச்சுன்னா ரொம்ப கவலையாக இருந்தேன். அந்த முருகன் தான் உன்னோட ரூபத்தில் வந்து திருப்பி கொடுத்துருக்கான்ப்பா. உன் குடும்பமே நல்லா இருக்கணும்ப்பா. சரிங்க சார். பாத்தியானா, நமக்கு ஒண்ணு கிடைக்கணும்னா நம்ம அவங்களுக்கு எதை கொடுக்கணும். அப்படி கொடுத்தா நமக்கு கிடைக்க வேண்டியது அந்த முருகனே கொடுப்போம். என்னம்மா சொல்கிறேன்? எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிருக்கு.